என்ன புது பொண்ணு விசேஷமா? விசேஷம்லாம் இருக்குக்கா. ஆனா இந்த நேரத்துல குழந்தை பெத்துக்கணுமான்னு யோசிக்கிறேன். ஏன் அவ்வளவு யோசிக்கிற? இல்லக்கா, என்னையும் பாப்பாவும் நல்லா பாத்துக்கிறதுக்கும் சத்தான உணவு சாப்பிடறதுக்காகவும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கலான்னு யோசிக்கிறேன். அதுக்குதான் நம்ம அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம். இந்த மகப்பேறு திட்டத்துல எங்களை போல கர்ப்பிணி பெண்கள் பயன்பெற நாங்க என்னக்கா பண்றது? இந்த திட்டத்துல உங்களோட கர்ப்பம் உறுதி செய்யப்பட்ட 12 வாரத்துக்குள்ள உங்களோட ஆதார் எண், தேசியமயமாக்கப்பட்டுள்ள வங்கியோட பாஸ்புக் மற்றும் போட்டோ இதையெல்லாம் எடுத்துட்டு போய் அருகில் உள்ள துணை சுகாதார நிலையத்துல பதிவு பண்ணணும். இத்திட்டத்தில் முதல் தவணை 6000 ரூபாய் உதவித்தொகையும் அத்துடன் தாய் சேய் நல பெட்டகமும் கிடைக்கும். சொல்லு சுமதி. அம்மா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டத்தோட முதல் தவணை ரூபாய் 6000 என் அக்கவுண்ட்ல நேரடியா கிரெடிட் ஆயிடுச்சுமா. சந்தோஷமா இருக்குமா? இது மட்டும் இல்ல, உன்னோட 6வது மாசத்துல 2000 ரூபாய் மதிப்பிலான 2வது ஊட்டச்சத்து பெட்டகமும் தருவாங்க. தாய் சேய் நலம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு வேண்டி கர்ப்பம் தரித்த 101 நாளில் இருந்து பிரசவம் வரை மேலும் 6 மாத காலத்திற்கு இரும்புச்சத்து மற்றும் ஊட்டச்சத்து மாத்திரைகள் வழங்கப்படும். அரசு மருத்துவ நிலையத்துல பிரசவம் முடிஞ்சு இன்னும் 4 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள நம்ம அரசாங்கம் 2வது தவணை தொகை 6000 ரூபாய் கொடுத்ததுனால எனக்கு எந்த சிரமமும் இல்லாம என்னால சுமதியையும் என் குழந்தையையும் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் பாத்துக்க முடியுது. என்ன சுமதி, பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காக்கா. 3 மாசம் தடுப்பூசி போட்ட கையோட கடைசி தவணை தொகையும் அக்கவுண்ட்டுக்கு வந்துருச்சு. தமிழக அரசு தமிழ்நாட்டு பெண்களுக்கு மிக சிறப்பான சேவையை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, எங்களை மாதிரி வெளி மாநிலங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கும் பிரசவத்துக்கு அப்புறம் 4000 ரூபாய் உதவித்தொகையும் அதுக்கு முன்னால 2000 ரூபாய் மதிப்புள்ள நியூட்ரிஷன் கிட்டும் நம்மளுக்காக தமிழ்நாடு அரசு தராங்க. எங்க அரசாங்கத்தை விட தமிழ்நாடு அரசாங்கம் சிறப்பா செய்யறாங்க. எங்களை போல பெண்களின் நலன் காக்கும் தமிழக அரசுக்கு நன்றி.